பாரதியார் வாழ்ந்த புதுச்சேரி மாந்தோப்பு பகுதிக்கு பாரதி குயில் தோப்பு என்று பெயரிட வேண்டும் என்று கோரிக்கையை வலியுறுத்தி காங்கிரஸ் மூத்த தலைவர் குமரி அனந்தன் சென்னையில் நடைபயணம் மேற்கொண்டுள்ளார். சென்னை திருவல்லிக்கேணியில் உள்ள பாரதியார் இல்லத்திலிருந்து சைதாப்பேட்டை வரை பயணம் மேற்கொள்ளும் அவர் அங்கிருந்து புதுச்சேரி சென்று நாராயணசாமியிடம் கோரிக்கை மனு அளிக்க உள்ளார். பாடிய பாக்கள், அவன் பேசிய பேச்சு, அவன் விட்ட மூச்சு எல்லாம் அந்த கருவடி குப்பத்தில் இருக்கின்ற மாந்தோப்பில் இருக்கிறது. அந்த மாந்தோப்பு பாரதி குயில் தோப்பு என்று பெயரிடப்பட வேண்டும். கோவை மாவட்டம் முக்கடம் பகுதியில் அல்பினிசம் நோயால் பாதிக்கப்பட்ட வெள்ளை காகத்தை பிடிக்கும் முயற்சியில் சுற்றுச்சூழல் ஆர்வலர் ஒருவர் ஈடுபட்டுள்ளார். வெள்ளை நிறம் தோற்றமுள்ள இந்த காகத்தை பிற காகங்கள் தாக்கியுள்ளன. இதனால் வெள்ளை காகத்தின் உடலில் இறகுகள், கால்களில் காயம் ஏற்பட்டுள்ளது. அதனை மீட்டு சிகிச்சை அளிக்க வன ஆர்வலர்கள் திட்டமிட்டுள்ளனர். திண்டுக்கல் அருகே குடிபோதையில் மனைவியை படுகொலை செய்த கணவனை போலீசார் தேடி வருகின்றனர். RVS நகரை சேர்ந்த இளங்குமரன் என்பவர் வேலைக்கு செல்லாமல் தொடர்ந்து குடித்து வந்ததால் அவரின் மனைவி மகேஸ்வரி கண்டித்துள்ளார். இருவருக்கும் இடையே சண்டை வந்தபோது கோபமடைந்த இளங்குமரன் மனைவியை உருட்டுக்கட்டை மற்றும் கல்லால் தாக்கி கொலை செய்துவிட்டு மாயமாகியுள்ளார். அவரை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். கிருஷ்ண ஜெயந்தியை ஒட்டி கும்பகோணம் அருகே உள்ள கோவிந்தபுரம் பாண்டரங்கம் கோவிலில் ராதாகிருஷ்ணருக்கு சிறப்பு அலங்காரங்களுடன் பூஜைகள் நடத்தப்பட்டன. தங்க அலங்காரத்தில் மூலவரும், மலர் அலங்காரத்தில் உற்சவரும் காட்சியளிக்க நீண்ட வரிசையில் காத்திருந்து பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி பேருந்து நிலையம் அருகே உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் திடீரென பட்டாசு வெடித்ததில் தீ விபத்து ஏற்பட்டது. விசாரணையில் வீட்டில் இருப்பு வைத்திருந்த பட்டாசுகள் அனைத்தும் வெடித்து சிதறியதாக தெரியவந்துள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக வீட்டின் உரிமையாளர் குமாரை போலீசார் தேடி வருகின்றனர்.